ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உளுந்தும் தேன் இது ரெண்டை வச்சு நம்ம முகத்துக்கு ஃபேஸ் பேக் போடலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு. அது இல்லாமல் இதில் நான் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உளுந்து இல்லையா, அதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் உளுந்து அரைச்சி நான் ஸ்க்ரப்புக்கு நான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். கொஞ்சம் திரியாக நல்லா அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இது உளுந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திரியாக இருக்கணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் பால் ஊற்றி ஊற வைக்கிறேன். அடுத்து இதில் சேர்க்க வேண்டியது பால். இப்போ இதில் தேவையான அளவுக்கு பால் ஊற்றி இது நல்லா ஊற வச்சிடணும். ஏன்னா பால் இப்போ இது இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு பால் இருக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் துப்பியாக தான் அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இது நம்ம ஃபுல் பாடிக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு 2 டைப்பில் நான் சொல்கிறேன். ஒன்று முகத்துக்கு சொல்கிறேன், இன்னொன்று நம்ம ஃபுல் பாடி ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி இது நல்லா ஊறின பிறகு ஒரு 2-3 ஹவர் நல்லா ஊறிட்டோம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கணும்னு நான் காட்டியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கிற பாக்ஸில் பாருங்கள், நைஸாக இல்லை, சும்மா திரியாது. இந்த மாதிரி உளுந்து நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு தண்ணியில் கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கு வந்துட்டு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்க்ரப் பண்ணுறது வந்து இதில் பாலில் ஊற வச்சுக்கோ. இது நல்லா ஊறணும். 2 ஹவர் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா ஊறின பிறகு நீங்கள் கையில் இந்த மாதிரி பண்ணாலும் கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு. அப்போது நம்ம உடம்புல போட்டு ஃபுல்லாக நம்ம கை கால் ஃபுல் பாடி தேய்க்கும் போது நம்ம உடம்புல எங்கெங்கே சில அழுக்குங்கோ இல்லை இந்த இதை டஸ்டெல்லாம் உட்காந்து இருக்குதோ அதெல்லாம் ஃபுல் நம்மளுக்கு கிளியர் பண்ணிவிட்டு நல்லா வரும். இது தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு தான் நம்ம ஃபுல் பாடியை வாஷ் பண்ணணும். நல்லா சாஃப்டாக அவ்வளோ ஷைனிங்காக நல்லா ஒரு வளவளப்புன்னு இருக்கும், நைஸாக. இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள், உங்கள் பாடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஊறிட்டு இருக்கும். பால் எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். அது ஊற ஊற இந்த பாலெல்லாம் ஃபுல்லாக இழுத்துடும். அந்த அளவுக்கு நீங்கள் பால் ஊற்றி நல்லா கலக்கிக்கணும். ஏன்னா பால் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கு, நம்ம ஃபுல் பாடியில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஃபுல் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். அதே இல்லாமல் உளுந்து வந்து நம்ம பால் நம்ம ஒயிட்டிங் பண்ணோம், உளுந்து அதோடு இன்னும் பெஸ்ட்டு. நல்லா நம்ம பளபளன்னு நம்ம முகத்தை நம்ம ஃபுல் பாடி நல்லா பளபளன்னு பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி உளுந்துக்கு அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட்டு. இப்போ அடுத்து இதில் வந்து நல்லா ஊறின பிறகு கஸ்தூரி மஞ்சள் நல்லா ஊறி ஆயிட்ட பிறகு இப்போ நல்லா ஊறி இருக்குது பாருங்க, நல்லா ஊறிது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு இதில் கஸ்தூரி மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, உங்களுக்கு இல்லை ஜாஸ்தி வேணும்னாக்கா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மஞ்சளும் பாலும் உளுந்து இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்கின்னையும் நம்ம ஃபுல் பாடி எவ்வளோ ஒரு பிரைட்னஸாக நல்லா ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள். அப்படியே இந்த கை வச்சா அப்படியே சரங்கிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி வலுவலுப்பு இருக்கும். நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு உங்கள் ஃபுல் உடம்பு மேலே நீங்களே கை கால் மேலே நீங்கள் இது பண்ணி வச்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக நல்லா நைஸாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குது இது. ஏன்னா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி தேவைப்படும்.
பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இது உங்கள் உடம்புல நீங்கள் ஃபுல் சோப் போட்டு எல்லாம் குளிச்சு ஆகிட்ட பிறகு இது உங்கள் உடம்புல ஃபுல்லாக பாடி ஃபுல் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இது ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் குளிச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு வளவளப்புன்னு இருக்கும். நம்ம அப்படியே ஷைனிங்காக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம ஃபுல் பாடியை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் டு ஒரு நாள் நீங்கள் குளிக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் கலராக மாறின்னு வருவீங்க, நல்லா ரிசல்ட்டே கிடைக்கும். அடுத்து வந்து நான் உங்களுக்கு ஃபேஸு பேக்குக்கு 2 பொருளை வச்சு ஃபேஸ் பேக் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ உளுந்து வந்து நான் நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இதில் உங்களுக்கு நான் காட்டுற பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். ஒரு தடவைக்கு 2-3 தடவை நானும் உங்களுக்கு வீடியோ போட்டு இருக்கிறேன். எப்படி எல்லாம் ஒரு பொருளை கழுவிட்டு காய வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி திரும்பி அதை ஸ்டேனர் வச்சு இன்னும் 2-3 தடவை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணுன்னு உங்களுக்கு நான் எல்லா பொருளும் பச்சை பயிர்லேருந்து உளுந்து அரிசி எல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கிறேன். அதில் போய் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இவ்வளோ நைஸாக இருக்கணும். இப்போ இதில் நான் தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ முகத்துக்கு மட்டும், ஏன்னா அது நம்ம ஃபுல் பாடி போடுறதுக்கு நான் அது ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக பால், அடுத்து ஹனி. இப்போ இது நான் தேவையான அளவுக்கு பாலை ஊற்றி நான் கலக்கி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, தேவையான அளவுக்கு பாலை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இது நம்ம முகத்துக்கு நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி இது நம்ம முகம் கழுத்தெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதில் ஹனி மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் டாபர் ஹனி தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும். இப்போ இந்த ஹனி போட்டுருந்தா அது கொஞ்சம் கெட்டியாக கட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். பாருங்க இந்த அளவுக்கு. இப்போ இது நீங்கள் முகத்துக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இது முகத்துக்கு நீங்கள் போட்டுக்கணும். இது நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முகத்துக்கு போட்டுட்டு நீங்கள் அப்புறமா முகத்தை கழுவிட்டு குளிச்சுட்டு வந்து பாருங்க. உங்கள் உடம்பு எப்படி நல்லா பளபளன்னு இருக்குதோ அதே மாதிரி உங்கள் முகமும் நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ நான் இதை அப்ளை பண்ணி காட்டுற பாருங்க கைக்கு. இந்த மாதிரி முகத்துக்கு நீங்கள் போட்டு இப்படி ஃபுல்லாக இப்படி தேய்ச்சி நிற்கக்கூடாது. சும்மா இந்த மாதிரி இப்படி அப்ளை பண்ணி விட்டுடணும். இப்படி இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டு அது கொஞ்சம் காயும் போது கொஞ்சம் காயிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்போ மறுபடியும் நம்ம இது இருக்கிறது திரும்பியும் அது மேலே இப்படி போட்டுட்டு வரணும். இது நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக சும்மா அப்ளை பண்ணிட்டு வரணும். போட்டு நீங்கள் நல்லா முகத்தில் தேய்ச்சி விடுறதெல்லாம் இல்லை. அது கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் விட்டுட்டு மறுபடியும் திரும்பியும் இருக்கிறது திரும்பியும் 2ஆவது தடவை திரும்பி உங்கள் முகத்துக்கு நீங்கள் கழுத்துக்கு அப்ளை பண்ணுங்க. நல்லா அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கழுவும் போதே உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு ஷைனிங்காக நல்லா நைஸாக அவ்வளோ நல்லா ஒரு நைஸ் கொடுக்கும். நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு இன்றைக்கி பாடி ஸ்க்ரப்புக்கு நல்லா கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கோங்க. அதில் மஞ்சளும் பாலை ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நீங்கள் பாடி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். குளிச்சு எல்லாம் ஆயிட்ட பிறகு லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் இது பண்ணும். முகத்துக்கு வந்து பால், உளுந்து, அடுத்து தேன், இது 3 வச்சு நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி இது முகத்துக்கும் கழுத்துக்கும் ஃபுல்லாக ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டு மறுபடியும்
அது மேலே திரும்பி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்தில் 3 நாள் இந்த மாதிரி எடுங்க. எவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு நான் 2 வீடியோ, ஒரு வீடியோவில் 2 டிப்ஸு சொல்லியிருக்கிறேன்.